ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஒரு குட்டி கதையோட நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு, அதனால் உங்களெல்லாம் என்னால் பார்க்க முடியல. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் இருந்துச்சான். காட்டுக்கு சிங்கம் தானே ஒரு ராஜா. சிங்கம் என்ன பண்ணுச்சான், அதுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சான், கொஞ்சம் மமதையும் வந்துருச்சான். ஸோ என்ன பண்ணுச்சான், போகிற வர எல்லாட்டையும் காட்டுக்கு யார் ராஜா, காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்குமா. மான் வந்துச்சான், நரி வந்துச்சான், முயல் வந்துச்சான், எல்லாம் பயந்துக்கிட்டு நீதான் ராஜா நீதான் ராஜான்னு சலாம் அடிச்சுட்டு போச்சான். இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி போயிட்டுருக்கும்போதே யானை வந்துச்சான். யானைக்கிட்ட அந்த சிங்கம் அப்படி காலை தூக்கி விட்டுட்டு யாரா ராஜா யாரா ராஜா அடித்தான். யானை அங்கேருந்து நகர்ந்து போச்சான். சிங்கம் விடவே இல்லை, அதுக்கு தலகணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சிங்கம் திரும்பி என்ன பண்ணுச்சான், கேட்டுகிட்டே இருக்கேன்ல யார் ராஜா, நான் பதில் சொல்லாமல் போகிறேன் என்ன அப்படின்ச்சான். உடனே யானை திரும்பியும் நகர்ந்து போச்சான். திரும்பியும் அந்த சிங்கம் அதை விடாமல் துரத்திட்டு போயிட்டு, என்னடா திமிரா கேட்டுட்ருக்கேன்ல, என்ன லந்து கொடுத்துட்ருக்க அப்படின்ச்சான். யானை அப்படி திரும்பி பார்த்துச்சான். பார்த்து தும்பி கையை விட்டு ஒரு சிங்கத்தை பிடிச்சி ஒரு சுழட்டி தரையில் சட்டேர்னு அடிச்சிச்சான். எலும்பு உடஞ்சி போச்சு சிங்கம் மர்கையா. அப்போ சிங்கம் கேட்டுச்சான், டேய் நான் கேள்வி தானடா கேட்டுட்டு இருந்தேன், ஏன்டா என்னை தூக்கி போட்டு அடித்த, நான் ராஜா யாருன்னு தானடா கேட்டேன் அப்படின்னு முக்கி முடங்கி சொல்லிச்சான். அப்போ யானை சொல்லிச்சான், டேய் நீ கேட்ட கேள்விக்கு தானடா நான் பதில் சொன்னேன். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப அகம்பாவத்தில் ஆடக்கூடாது மேலே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு. அது இன்னொன்று என்ன தெரியுமா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மாதிரி எல்லாருக்குமே வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் இருப்பான். அதனால் ரொம்ப அகம்பாவத்தில் ஆணவத்தில் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலைக்கு குப்புற தரையில் தூக்கி அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். ஸோ கிடச்சிருக்கிற பதவியும் கிடச்சிருக்கிற பொறுப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். மமதை அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒழுக்கமாக இருந்தோன்னா எல்லாரும் சரியாக நம்மளையும் மதிப்பாங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.